பண்றதுக்கு 1/2 கிலோ எலும்பில்லாத மட்டன் எடுத்திருக்கேன். அதை வேக வச்சிடலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு, சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அதிகமாக வேணாம், ஏன்னா வறுவல் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த தண்ணி வேஸ்ட் ஆயிடும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். அவ்வளோதான். பாருங்க, தண்ணி அளவுக்கு அதிகமாக நான் சேர்த்துக்கல. பாருங்க, கரெக்டாக அந்த கறிக்கு உள்ளேயே இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். எதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன்னா, மட்டன் சில நேரம் பொங்கி வெளியில வரும். அந்த தண்ணி பூரா வெளியில வந்துடும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம்னா அந்த மாதிரி பொங்கி வராது. விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துடலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சது கொஞ்சம் கருவேப்பிலை. நான் 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையே அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமா வதக்கலாம். நம்ம எப்படி வெங்காயத்தை வெட்டி போட்டால் பொன்னிறமா வதக்குறோமோ அதே போலதான் வெங்காயத்தை அரைச்சு போட்டாலும் நல்லா அந்த கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் வதக்கி நல்லா பொன்னிறமாயிருச்சு. இந்த டைம்ல நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது கூட நம்ம மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். நான் 1/2 கிலோ எலும்பு கறி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுறலாம். இது போல ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டன் இது வதக்குனதுக்கு அப்புறமா நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெய் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். மசால் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த மட்டன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம இதை தேங்காய் எதுவும் ஊற்ற மாட்டோம். அப்படியே வேக வச்சு சாப்பிட்றது தான். உங்களுக்கு இந்த மட்டன் மசாலா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேபி சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வீடியோவை அப்லோட் பண்றேன். உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா வெந்துச்சு. தண்ணியை பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை, இந்த அளவுக்கு இருக்கு. நம்ம தாளிச்சு வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாற்றி வச்சுட்டு தாளிச்சிடலாம். வறுவல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். கூடவே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து 2 பெரிய வெங்காயம். இந்த வெங்காயம் கொஞ்சம் அந்த பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமானதுமே இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம். உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம். அதனால இப்போ எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை. மட்டன் போட்டதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு தண்ணி வைக்கிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த தண்ணி வற்றி வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா. மிளகு தூள் எல்லாம் நம்ம முன்னாடியே போட்டோம். அதனால இப்போ போட தேவையில்லை. இறக்க போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். அருமையான ஒரு மட்டன் வறுவல் ஈஸியான ஒரு முறையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரசத்துக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சதோட சக்கை எடுத்துட்டு கூட ஒரு 2 தக்காளி போட்டு கரைச்சிடலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 பல் பூண்டு போட்டு தட்டி எடுத்துடலாம். ரசத்துக்கு தட்டினதையும் புளி கூடயே சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லித்தலை, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து 2 பச்சை மிளகாயும் தட்டி
இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ வந்து கலந்துருவோம். கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி மொத்தமாக தாளிச்சு விட்டுருவோம். தேவையான உப்பும் போட்டு நல்லா கரைச்சிட வேண்டியதுதான். நம்ம இப்படியே கூட சோறில் ஊற்றி அப்படியே சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ புளிப்பு காரெல்லாம் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரசத்துக்கு வந்து ரெடி. ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு,